நமஸ்காரம். ஆஸ்ட்ரோ பிருந்தா கோயம்புத்தூர்ல இருந்து. மலர் மருத்துவத்தை பத்தி அடிக்கடி ஒரு சின்ன சின்ன போஸ்ட் நான் போட்டுட்டே இருக்கேன். அது எதுக்கு அப்படின்னா அதை பத்தின ஒரு டீடைல் இன்ஃபர்மேஷன் பின்னால கொடுக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக அதை முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டேன். மலர் மருத்துவத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ற அளவுக்கு நான் ஒரு பெரிய ஆள் கிடையாது. ஆனாலும் அதை கற்று அதை அனுபவபூர்வமா நான் உணர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அதை பேசணுங்கிறதுனால தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கான ஜிஸ்ட் நான் முதல்ல இருந்தே உங்களுக்கு எல்லாருக்கும் நான் கொடுத்துட்டு வந்துட்டேன். என்னோட கிளையன்ஸ் காட்டும் யூடியூப் ஃபாலோவர்ஸ் காட்டும் மலர் மருத்துவம் ஃபிளார் தெரப்பி அப்படிங்கிற விஷயத்த நான் எல்லாருக்கும் நான் சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கேன் ஒவ்வொரு வீடியோலையும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பின்னால நான் அதுக்குள்ள இறங்க போறேங்கிற விஷயத்துக்காக மட்டும்தான். அது ப்ரூவ் ஆகாம பிராக்டிகலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாம எந்த ஒரு விஷயத்தையும் நான் யூடியூப்லயோ இல்ல பப்ளிக் கிட்டயோ கிளையன்ஸ் கிட்டயோ நான் பேச மாட்டேன். மலர் மருத்துவம் டோட்டலி எனக்கு ப்ரூவ் ஆகி டோட்டலி கம்ஃபர்டபுள் ரிலை ஆன் ஃபிளார் தெரப்பி. மலர் மருத்துவம் ஃபர்ஸ்ட் என்னன்னு நான் சொல்லிடுறேன். எட்வர்ட் பேட்ச் அப்படிங்கிறவர் லண்டன்ல இருக்கிறவரு ஒரு 38 வகையான காட்டு பூக்களை சூஸ் பண்ணி எடுத்திருக்காரு. பல வருஷங்கள் ஆராய்ச்சி பண்ணி அந்த 38 வகை மலர்களுக்கும் மனுஷனோட குணங்களை 38 வகையை கொடுத்துட்டாரு. ஒவ்வொரு மலரோட தன்மை என்னன்னு பார்த்துட்டு அது வளரும் தன்மை, அதோட என்ன சொல்ல லாஞ்சிட்டிவிட்டி, அதோட லைஃப் ஸ்பேன் எப்படி இருக்கு, அது எப்படி மலருது, எப்ப, ஒவ்வொரு விஷயமும் அந்த பூக்களோட வாசனையில இருந்து அந்த பூக்கள் வளர்ற இடத்துல இருந்து அதோட தன்மையில இருந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அதுல 38 வகையான மலர்கள் இருக்கு. அது 38 வகையான மனிதனுடைய குணங்களோட அதை ஒப்பிட்டு பார்த்திருக்காரு. நிறைய விஷயங்களை அவர் சாப்பிட்டு அதை உணர்ந்திருக்காரு. அந்த மருந்தை சாப்பிடும்போது அந்த மலரை சாப்பிடும்போது என்னென்ன மாற்றங்கள் உண்டாகுது அப்படிங்கறத அவர் பிராக்டிக்கலா உணர்ந்துதான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணியிருக்காரு. அது ஏன் பின்னியும் எல்லாருக்கும் ரீச் ஆகல அப்படின்னா நமக்கு எல்லாமே இமிடியேட் கியூர் தான் நமக்கு எப்பவுமே தேவை. அதுக்கு நமக்கு அலோபதிக்கு தான் ஃபர்ஸ்ட் எப்பவும். மலர் மருத்துவம் சடன் கியூர் கேரண்டியா கொடுக்குதுங்க. இமிடியேட் கியூர் கண்டிப்பா கொடுக்குது. நமக்கு இன்னும் அதை பத்தின ஒரு அவேர்னஸ் வரல. ஒரு லட்சத்துல 2 பேருக்கு தான் அந்த அவேர்னஸ் இருக்கு உண்மையே சொல்லப்போனா. இப்ப கொஞ்சம் நிறைய பேர் நம்ம பேச ஆரம்பிச்சதுனால ஒரு 10,000 கணக்குல ஒரு 2 பேருக்கு ஒரு 3 பேருக்கு அந்த அவேர்னஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. பாக்கி எல்லாம் பிராக்டிகலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல, காதல மட்டும் தான் கேள்விப்பட்டு இருக்காங்க. நானே காதல கேள்விப்பட்டு இருந்தவதான் ரீசெண்டா ஒரு பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 6 months பிஃபோர் ஃபேஸ் பண்ணின காரணத்தால மலர் மருத்துவத்தை தொட வேண்டியதா போச்சு. எத்தனை பித்தந்திலையும் தான் நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் மனிதர்களுக்கு அதுதானே. யாருமே விதிவிலக்கு இல்ல. கிரகங்கள் யாரையும் விட்டு வைப்பதில்லை. எப்பேற்பட்டவங்களையும் விட்டு வைக்காத கிரகங்கள். அதாவது காலகட்டம் தசாபதி வரும்போது அது வேலையை செஞ்சே ஆகும். அப்போ ஒரு கோயில் பரிகாரங்கள் பண்றேன், எனக்கு பலன் அடிக்கல, நான் விரதம் இருக்கிறேன், இத்தனை விஷயங்கள் நான் பண்றேன், எனக்கு எந்த ஒரு எஃபெக்டும் தெரியல அப்படிங்கும்போது நான் எப்பவுமே சொல்லுவேன், கர்மா நெவர் ஹேஸ் எனி சப்ஸ்டிடியூட். எந்த விதத்துல ஒரு செயலை செஞ்சிருக்கும் மனசுல இதை ஃபர்ஸ்ட் நல்லா பதிவு வச்சுக்கோங்க. நான் ரொம்ப நல்லவன், நான் எந்த தப்புமே பண்ணல, எனக்கே இந்த சிச்சுவேஷன், எனக்கு மட்டும் இந்த நிலைமை அப்படின்னா நம்ம இந்த ஜென்மத்துல பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு நொடியும் கடந்த ஜென்மத்தோட பதிவுகள் தான். கடந்த பிறவிகளோட பதிவை தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஜென்மத்தோட பதிவுகள் எதுவுமே இந்த ஜென்மத்துல நம்ம பார்க்க மாட்டோம். அதோட ரிசல்ட் எதுவுமே, இதோட நல்ல பலனோ கெட்ட பலனோ நமக்கு அடுத்த பிறவியில மட்டும்தான் கிடைக்கும். இப்ப போன ஜென்மத்துல என்னெல்லாம் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது டிஎன்ஏ தொட்ட தெரிஞ்சு போயிடுது. அது புரிஞ்சாச்சு, அதை ஃபேஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷனும் நமக்கு வந்துருச்சு. ஆனா அது எப்படி ஓவர் கம் பண்ணி நடக்க போதுன்னு தெரியுது, நடக்குதுன்னு தெரியுது, என்ன நெகட்டிவ்ஸ் பாதிக்குதுன்னு தெரியுது. அது எப்படி ஓவர் கம் பண்றது? அந்த இடத்துக்கு மலர் மருத்துவம் எக்ஸ்ட்ராடனரி சப்போர்ட் பண்ணுது. எப்படி அப்படின்னா மலர் மருத்துவம் அந்த மலர்கள் முழுக்க எமோஷன்ஸோட டீல் பண்ணுது. நம்ம சைக்காலஜியோட அந்த மலர்கள் டீல் ஆகுது. எண்ணங்கள் தானே ஒரு விஷயத்தை செயல்படுத்தணும். நான் இப்போ ஒரு இடத்துல ஒரு வேலை எனக்கு இழக்கிறேன்னு வச்சுக்கோங்க. வேலை இழக்கிற ஒரு சிச்சுவேஷன் இங்க பாருங்க. அந்த அக்டோபர்ல இருந்து அடுத்த அக்டோபர்ல உங்களுக்கு வேலை போக போகுதுன்னு சொல்லியாச்சு. நான் தசாபதி கோச்சாரம் சரியில்லை, ஜாதகத்துல இந்த பிரச்சனை இருக்கு, வேலை இழக்கிறதுக்கு ரெடி ஆயிக்கோங்க, மென்டலி ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க மட்டும் தான் நான் சொல்ல முடியுமே தவிர வேலை இழக்காம இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் பண்றேன் அப்படின்னு இது வரைக்கும் எந்த கிளைண்ட்டுக்கு நான் உத்தரவாதம் கொடுத்ததில்லை. லெட் திங்ஸ் ஹேப்பன். யானை மாதிரி விழுந்தாலும் குதிரை மாதிரி எந்திரிச்சு ஓடணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் ரெமெடிஸ் எல்லாம் சொல்லுவேன். ஒரு அனஸ்தீஷியா மட்டும் தான் பரிகாரம் கொடுத்துருக்கேனே தவிர ஒரு விஷயத்த செயல்படாம இருக்கிறதுக்காக பரிகாரங்கள் கொடுத்தா அவங்க தெய்வம்னு காலில் விழுந்துருங்க. இந்த பரிகாரம் பண்ணி இது நடக்கவே நடக்காது, இந்த பிரச்சனையே வராதுன்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா காலில் விழுந்துருங்க. முடிஞ்சா எனக்கும் அந்த நம்பர் கொடுங்க, நானும் தடால்னு காலில் விழுந்துறேன். ஏன்னா எனக்கும் லைஃப்ல நிறைய பிரச்சனை இருக்கு, உங்களை போலதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கு. எல்லாருக்குமே ஒரு 2 முகம் இருக்கும். இந்த மலர்கள் என்ன பண்ணுது, எனக்கு ஒரு வேலை இழக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா வேலை இழக்க என்ன காரணங்களா இருக்கும்? ஒன்னா என்னோட வேலையில கவனக்குறைவு ஏற்படும், இல்லைன்னா நான் ரொம்ப அசால்ட்டா எடுத்துப்பேன், டேக்கன் ஃபார் கிராண்டட்னு அந்த வேலை செய்யற அந்த சிச்சுவேஷன் அந்த காலகட்டத்தை எடுத்துக்குவேன். இல்ல எங்க கை வைக்க கூடாது அங்கேயோ போய் நான் ஆர்கியூ பண்ணுவேன். எங்க நான் ஓபி அடிக்காம சின்சியரா இருக்கணுமோ அந்த இடத்துல போய் நான் ஓபி அடிப்பேன். ஆர்கியூ பண்ணக்கூடாத இடத்துல நான் ஆர்கியூ பண்ணுவேன். செய்ய வேண்டிய வேலையை செய்ய வேண்டிய நேரத்தில் முடிக்காம கடமையை தவறுவேன். இல்ல அந்த செய்ய வேண்டிய வேலையை தவறான முறையில செஞ்சு மாட்டிக்குவேன். ஒரு காரணம் இருக்குல்ல. அப்போ நம்ம பேசும்போதே ஒரு மலர் மருத்துவம் படிச்ச ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் மாதிரி ஆக்சுவலா அவங்க மலர் மருத்துவம் படித்த ஒரு நபர் என்ன பண்ணுவார்னா நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் ஒத்த வார்த்தையும்
மலரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஒவ்வொரு மருந்துங்க அது எக்ஸ்ட்ரானரி, அது ஒரு கிளாஸ் போடலான்னு இருக்கேன் ஆகஸ்ட் மந்த். ஃபீஸ் ரொம்ப நாமினலா தான் இருக்கும். இது ஜோதிடருக்கான கிளாஸ் கிடையாது, ஜோதிடருக்கான கிளாஸ் மட்டும் கிடையாது, யார் வேணாலும் பங்கெடுத்துக்கலாம். அஸ்ட்ராலஜிஸ்ட் ஆட்டும் காமன் பப்ளிக் ஆட்டும் எந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு அந்த சைக்கியாட்ரிக்ல வர பிரச்சனைகள், டே டு டே லைஃப்ல வர பிரச்சனைகள், எனக்கு யார் எது சொன்னாலும் எனக்கு டென்ஷன் ஆகுது, எனக்கு இம்மிடியேட்டா கோவம் வந்துருது, ஏதாவது தூக்கி உடச்சிடலாமான் இருக்கு, சின்ன விஷயங்கள்ல இருந்து சொரியாசிஸ், எக்ஸீமியா, இந்த மாதிரி ஸ்கின் அலர்ஜி, ஸ்கின் டிசீஸ் வரக்கொண்டு எக்ஸ்ட்ரீம் சைக்கியாட்ரிக் பேஷன்ஸ் முதற்கொண்டு எந்த ஒரு மனசு சம்பந்தமான நோய், உடல் சம்பந்தமான நோய் எதுக்காக இருந்தாலும் மலர் மருத்துவத்துக்கு தீர்வு கிடைக்குது. ரொம்ப சீக்கிரமாவே கிடைச்சிருது, ரொம்ப குறைந்த காஸ்டில் அதுவும் வேலை பண்ணுதுங்க. நான் ஒரு விஷயம் ப்ரூவ் ஆகாம நான் கண்டிப்பா நான் காமன் பப்ளிக்கு ஷேர் பண்ண மாட்டேன். நானும் ஒரு காமன் பப்ளிக், நானும் அதை தொடரேன், நானும் ஏமாறணும்னா நானும் ஏமாறுவேன். ரொம்ப சிம்பிளா இன்னொரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றேன். எனக்கு கல்யாணம் ஆகல, கல்யாணம் ரொம்ப டிலே ஆயிடுது, இந்த மருந்து சாப்பிடுங்க கல்யாணம் ஆயிரும் நான் சொல்றேன். மருந்து சாப்பிட்டு எப்படி கல்யாணம் ஆகுது? என்ன ஒரு பிரார்த்தனை பண்றாங்க பாருங்க. இமிடியேட்டா யாரா இருந்தாலும் அதான தோணும், மருந்து சாப்பிட்டா கல்யாணம் ஆயிருமா அப்படின்னு. கல்யாணம் ஆகாம இருக்கிறதுக்கு காரணங்கள் என்னவெல்லாம் இருக்கும் சைக்கலாஜிக்கலா யோசிச்சு பாருங்க. கிரக நிலைகள் ஓகே டன், ஆனா என்ன நம்ம கிரகங்கள் என்ன கீழே இறங்கி வந்து ஒரு கல்யாணம் ஆகாது நில்லு அப்படின்னு லாக் பண்ணி வைக்குதுங்களா? எந்த ஒரு கிரகமா இருந்தாலும் கிடையாது. நம்மளோட எண்ணங்கள், நம்மளோட பேச்சு, நம்மளோட செயல்பாடுகள், நம்மளை வச்சே நம்மளை இயக்குறது தான் கிரகங்கள். நம்ம மனதை வச்சு, நம்ம எண்ணங்களை வச்சு டைரக்டா அந்த எண்ணங்களை சமநிலைப்படுத்துறதுக்காக தான் மலர் மருத்துவத்தோட உதவியை நம்ம நாடுறோம். எண்ணங்களை சமநிலைப்படுத்துதல், அவுட் பஸ்ட் ஆகாம சமநிலைப்படுத்தி யோசிக்கிறதுக்கு இடம் கொடுக்கும். கல்யாணம் ஆகாது, டிலே ஆகுது அப்படின்னு என்ன காரணம்? நான் ஓவர் டிமாண்டிங் வைக்கிறேன், இல்ல எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ்க்கு நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறேன், இல்ல நான் பையனையோ நான் கல்யாணம் பண்றதுக்கான மாப்பிள்ளை தேடுற படலத்தையோ பொண்ணு தேடுற படலத்துக்கு ஒரு முக்கியத்துவமே நான் கொடுக்கல. ஒன்னா மேட்ரிமோனியில் பதியணும், இல்ல சொந்தக்காரங்களுக்கு சொல்லி வைக்கணும், இல்ல தரகர்கிட்ட ஜாதகத்தை கொடுத்து வைக்கணும், ஏதோ ஒரு விஷயம் நம்ம ஸ்டெப்ஸ் எடுத்துருக்கணும்ல. இதுல இல்ல நம்ம அம்மா அப்பா டிமாண்ட் பண்றாங்க, நமக்கு பிடிச்சிருந்தாலும் பேரண்ட்ஸ் யாராவது அந்த இடத்துல லாக் பண்றாங்க, டிமாண்ட் பண்றாங்க. கிரகங்கள் மனுஷனை டூலா யூஸ் பண்ணுது. ஆனா அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம டெசிஷன் மேக்கிங் தவறா போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கல்யாணமா இருக்க ஒரு பையனா இருந்தாலும் பொண்ணு டிலே ஆகுது அப்படின்னா அந்த கல்யாணமா வேண்டிய பையனுக்கோ பொண்ணுக்கோ ஒரு மருந்தும், அவங்க அம்மா அவங்க அப்பா 3 பேருக்குமே ஒரு மலர்கள் சஜஸ்ட் பண்ணப்படுது. அவங்க வேர்ட்ஸ் வாயில இருந்து வர்ற வார்த்தைகளுக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரி வார்த்தையில சொல்றாங்க அப்படிங்கறத வச்சு அவங்க என்ன மாதிரி எமோஷன்ஸ்ல இருக்காங்க, அந்த எமோஷன் சப்போஸ் நெகட்டிவா இருக்கு, அவங்களுக்கு டிலே ஆகிறதுக்கு அது ஒரு காரணமா இருக்கு அப்படிங்கும் போது அதை சமநிலைப்படுத்துறதுக்காக அந்த மலர் சஜஸ்ட் பண்ணப்படுது. அப்ப அந்த மலர்களை அவங்க உட்கொள்ளும் போது அந்த விஷயங்களை அவங்க பாசிட்டிவ் அப்ரோச் பண்ண ஆரம்பிப்பாங்க. நிறைய ஸ்கின் நோய், நிறைய தோல் நோய்களுக்கு மனதளவுல பாதிக்கப்பட்டா மட்டும்தான் தோல் அது வெளிப்படும். அப்ப மனசை சமநிலைப்படுத்தி மனதை கண்ட்ரோல் பண்ணி மனசை ட்ரீட் பண்ணாலே ஸ்கின் அலர்ஜி மாறியது, இன்க்ளூடிங் சொரியாசிஸ். மனதால வர நோய்கள், மனதால பெருகக்கூடிய நோய்கள் தான் இந்த சொரியாசிஸ். அப்போ மனதுக்கு நம்ம அங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது இங்க உடல்ல அது குணமாகுது. இதெல்லாம் மேஜிக். இது உணர்வுபூர்வமா உணர்ந்தீங்கன்னா மட்டும்தான் தெரியும். இதுல என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து சக்சஸ் ஆயிருக்காங்க, எஜுகேஷன்ல கவனக்குறைவு, மார்க் வாங்க மாட்டேங்கிறா, இல்ல திருப்பி ஃபெயில் ஆறாங்க, அதுக்கு தீர்வு இருக்கு. கணவன் மனைவி சந்தேகப்படுறாங்க, மனைவி கணவனை சந்தேகப்படுறாங்க, அதுக்கு தீர்வு இருக்கு. கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருக்கு, அதுக்கு தீர்வு இருக்கு. கணவனோ அல்லது மனைவியோ ஒரே நேரத்தில் 2 குடும்பத்தை ரன் பண்ணிட்டு இருக்காங்க லீகலாவே, ஆனா அதுல ஒரு ரிலேஷன்ஷிப் கட் ஆகணும், அதுக்கு அங்க தீர்வு இருக்கு. விதவிதமான பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே அதுல தீர்வு இருக்கு. எனக்கு பைல்ஸ் இருக்கு, அதுக்கு தீர்வு இருக்கு. எனக்கு இன்டர்ஷிப் ப்ராப்ளம் இருக்கு, அதுக்கு தீர்வு இருக்கு. எனக்கு அவனா எமோஷன் ஆறேன், ரொம்ப கோவம் வருது, என்னால கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, அதுக்கு தீர்வு இருக்கு. நான் கோவம் வந்தா என்ன வார்த்தை பேசணும்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது, அதுக்கு தீர்வு இருக்கு. என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லுங்க, அந்த ப்ராப்ளத்துக்கு மலர் மருத்துவத்துல தீர்வு இருக்கு. ரொம்ப பிராக்டிக்கலா உணர்ந்தனால தான் இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா என்னால சொல்ல முடியுது. உங்களுக்கு சப்போஸ் இது ஜோதிடத்துல நான் ஜோதிடரா இருக்கிறதுனால எனக்கு கிளையன்ஸுக்கு என்னடா சொல்யூஷன் கொடுக்கறதுங்க போது எனக்கு இது வரப்பிரசாதமா ஒரு தெய்வமா இந்த மலர் மருத்துவம் கிடைச்சிருக்கு. எட்வர்ட் பேட்ச் இது வரைக்கும் அவரை பார்த்ததில்ல, கேள்வி மட்டும் தான் பட்டிருக்கேன். பெரிய நமஸ்காரம். இப்படி ஒரு வரப்பிரசாதமான ஒரு விஷயத்த மக்களுக்கு அளிச்சதுக்காக, மனித பிறவிக்கு கொடுத்ததுக்காக அனுபவிச்சு பாருங்க. அதோட என்ன சொல்லட்டும், அதோட டிவைனிட்டி, அது பியூரிட்டி நமக்கு புரியும். உணர்ந்தனால சொல்றேன். மேக்ஸிமம் எல்லா மருந்தும் டெஸ்ட் பண்ணியாச்சு. ப்ரூவனான போட்டோஸ் நான் நடுவில் உங்க போடுறேன். என்னால இது பிசினஸ்க்காக பில்டப் பண்றாங்க கிடையாது. பிசினஸ்க்காக பில்டப் பண்றது கிடையாது. ப்ராக்டிக்கலா ப்ரூவன் ஆனது. நம்புங்க. எல்லா ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் இருக்கு. ரொம்ப இங்கிலீஷ் மெடிசனுக்கு போய் சுகர், டயபெட்டிக், மாசம் நான் 2000 ரூபாய்க்கு மருந்து வாங்குறேன், இன்சுலின் போடுறேன், 3 மாசங்க சமநிலைப்படுத்திடலாம். அதோட டயபெட்டிக் ஒரு நோயே கிடையாது. இது எல்லாருக்குமே தெரியும். நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் டயபெட்டிக் மேலேயே நம்ம பண்ணியிருக்கோம் நம்ம ஆஃபீஸ்லயே. எதெல்லாம்
நோயாக சித்தரிக்கப்பட்டு அந்த நோய் மூலமா வேற நோயை உருவாக்க வச்சு ஒரு ஆள் உள்ள வந்தாச்சு உடம்பு சரியில்லை அப்படின்னா அவன் சாகிற வரைக்கும் மருந்து சாப்பிட்டே ஆகணும். மாசம் 2000 ரூபாய் மருந்துக்கு செலவு பண்ணணும், மாசம் 5000 ரூபாய் செலவு பண்ணணும். ஃபிக்ஸட் டார்கெட் இதெல்லாம் ஹியூமன் மேல. அப்படி ஹியூமன் மேல டார்கெட் வச்சு அதுல சொல்யூஷன் கிடைக்குதா? இல்ல, சாகிற வரைக்கும் அவன் மருந்து சாப்பிட்டாலும் மருந்து சாப்பிட்டுட்டே தான் சாகணும். இங்க பாட்டி எல்லாம் இறந்த போது நான் வாய்க்குள்ள கை வச்சு உள்ள இருந்து எடுத்தேன். கடைசியா அவங்க வாயில இவ்வளவு மருந்து இருந்ததுங்க. நாக்குல உள்ள கை விட்டு எடுக்கிறேன், வாய் க்ளோஸ் பண்றதுக்கு முன்னால ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு ஒயிட்டா கரைஞ்சு அவ்வளோ வெள்ளை மருந்து எடுத்தது. அப்படியே அவ்வளோ ஒரு எக்ஸ்டர்னல், அவ்வளோ எமோஷனல் அந்த இடத்துல நான் பஸ்ட் ஆச்சு மனசு. சாகர வரைக்கும் மருந்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஏன்னா பேரலிட்டிக், நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுது, நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுது, அதுக்கு மருந்து இருக்கு. வெரிகோசஸா, ஸ்பாண்டிலிட்டிஸா, எல்லாத்துக்கும், தைராய்டா, எல்லாத்துக்குமே மருந்து இருக்கு. கொஞ்சம் கோஆபரேட் பண்ணணும். மலர் மருந்துக்கு முதல்ல நம்பிக்கை வைக்கணும். அதை கடவுளை நம்ம எப்படி நம்புறோமோ அதே மாதிரி பூக்களையும் இயற்கையும் நம்ம நம்பணும். அந்த இயற்கையை நம்ம இயற்கை கைவிடாது. இயற்கையோட ஒன்றிய மருத்துவம் தான் மலர் மருத்துவம். இது அங்கீகரிக்கப்படல, சட்டத்தோட லீகல் அப்ரூவல் கிடைக்கல, இருந்துட்டு போட்டும். இதனால எந்த சைட் எஃபெக்டும் கிடையாதுங்களே. ஆங்கில மருத்துவத்துக்கு 1000 சைட் எஃபெக்ட் இருக்கு, இதுல எந்த சைட் எஃபெக்டும் கிடைக்க இல்ல. ரேட்டு ரொம்ப ரீசனபிள். ஒரு 40 நாளைக்கு நம்ம எடுக்க போற ஒரு கோர்ஸ், ஒரு மண்டலத்துக்கு நம்ம ஒரு கோர்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னாலே அதிகபட்சம் 2000 ரூபாய் தான் ஆகும். அந்த நோய் அதுக்குள்ள அந்த நோயின்னு சொல்றோம், அந்த விஷயமே இங்க கியூரா இருக்கும். இதோட நமக்கு வாழ்க்கையில வேற என்ன வேணும்? மனம் சார்ந்த எல்லா பிரச்சனைக்கும், சமூகத்துல இருக்க நமக்கு நம்மளை சுத்தி நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும், கவலைகளுக்கும், உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் அதுல தீர்வு இருக்கு. உங்களுக்கு ஏதாவது மலர் மருத்துவத்தோட சப்போர்ட் வேணும் அப்படின்னா என்னோட அதே 7373092818 அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஐ நீட் ஃபிளார் தெரப்பி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு மட்டும் ஒரு மெசேஜ் போடுங்க. ஃபர்தர் ப்ரொசீஜர் எங்க ஸ்டாஃப் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவான். மக்களே, ஒரு நல்ல விஷயம் நடக்குது, ஒரு நல்ல விஷயம் நமக்கு கைக்கு கிடைக்குது அப்படிங்கும்போது ட்ரை பண்ணலாம், தப்பே இல்லை. சரி வரலையா போச்சு, 2000 முடிஞ்சு போச்சு. பிருந்தா மேல ஒரு வார்த்தை போட்டுருங்க, கொடுத்தது நான் தண்டமா போச்சுன்னு சொல்லி மேல ஒரு வார்த்தை போட்டுட்டு அப்படியே தலைமுடிக்கிறீங்க, வேலை முடிஞ்சது. அதுக்கான வாய்ப்பு வராது. வேலை பண்ணும். ஏன்னா உங்களோட ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டு உங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் எடுக்கிறேன். மிக்க நன்றி. இப்போ நீ உங்களை அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன். வேணும் உங்களுக்கு இன்னும் மலர் மருத்துவத்தை பத்தி ஏதாவது தெரியணும் அப்படின்னா நீங்களே கூகுள் பண்ணுங்க. பேட்ச் ஃபிளார் ரெமடிஸ், BSCH பேட்ச் FLOWER ஃபிளார், பேட்ச் ஃபிளார் ரெமடின்னு கூகுள் பண்ணுங்க. நிறைய ஆர்டிகல்ஸ் வரும், அதை பத்தி படிங்க. ஆனா நீங்களே செல்ஃப் மெடிகேஷன் எடுத்துக்காதீங்க. அதுல பயத்தை போக்கணும் அப்படின்னா ஒரு 3-4 காம்பினேஷன் போட்டிருப்பாங்க, ஒரு 4 மருந்து போட்டிருப்பாங்க. மிமுலஸ் பயத்தை போக்கிரும், அக்ரிமுனி பயத்தை போக்கிரும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆனா எந்த பயம், எதனால ஒரு பயம், அதாவது கடந்த காலத்துல ஒரு நிகழ்வு நடந்து அந்த பாதிப்புனால நமக்கு அடிக்கடி பயம் வந்துட்டு இருக்கா, இல்ல என்ன பயம்னே சொல்ல முடியாத ஒரு பயம் இருக்கா அப்படின்னு பயத்திலேயே பல வகை இருக்கு. அப்போ ஒவ்வொரு விஷயமும் இன்டெப்த். நம்ம விஷயம் தெரிஞ்ச எல்லாருமே டாக்டர், நான் எப்பவுமே அதான் சொல்லுவேன், விஷயம் தெரிஞ்ச எல்லாருமே டாக்டர் ஆக முடியாது. கிரகங்களை பத்தி தெரிஞ்ச அஸ்ட்ராலஜி இன்ட்ரெஸ்ட் இருக்கிற எல்லாருமே அஸ்ட்ராலஜர் ஆக முடியாது. அவங்க ஃபீல்டில் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும். மற்ற எல்லா நாலேஜும் நம்ம கேதர் பண்ணிக்கலாமே தவிர எக்ஸ்பர்ட் ஆக முடியாது எல்லாரும் எல்லா ஃபீல்டுலையும். இப்போ நானே ஒருத்தர் கீழே படிச்சுட்டு இருக்கேன்னா எனக்கு மேலே அவங்க எக்ஸ்பர்ட் இருக்காங்க, அவங்களோட கைடன்ஸ் கீழே தான் நான் ஒர்க் பண்ணுவேன். நம்ம நாலேஜ் கெயின் பண்றவங்க. ஏன்னா கேரியராகவே மாற்றுவேன். எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலும் கேரியராக ஒரு விஷயத்தை மாற்ற முடியாத எந்த ஒரு ஃபீல்டுலையும் ஆர்வக்கோளாரா கொண்டு போய் கையை வச்சிடாதீங்க. அப்ப நம்ம அந்த டைம் அடுத்தவங்களோட கைடன்ஸை மட்டும்தான் நாடணும். முழு நம்பிக்கை இருந்தா மட்டும் ஃபிளார் தெரப்பி பக்கம் போங்க. இல்ல எனக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க, எனக்கு ஆங்கில மருத்துவம் போய் ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு மருந்து வாங்கி ஒரு 1000 ரூபாய்க்கு மருந்து வாங்கி போட்டா தான் நான் கம்ஃபர்டபிள்னா ப்ளீஸ் கோ அஹெட், நோ ப்ராப்ளம் அட் ஆல். நல்லது நடக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். எல்லாருமே ஒரு பிரச்சனைல இருந்து வெளியே வந்துடணும்னு நினைக்கிறோம். ஒரு இஷ்யூல இருந்து வெளியே வந்துடணும், மண்டை கொடையிற ஒரு பிரச்சனை வெளியே வந்துடணும். நான் நம்ப மாட்டீங்க, ஒரு வருஷம் முன்னால ஒரு எக்ஸ்ட்ரானரி ஒரு கேஸுக்காக ஒரு அஸ்ட்ராலஜிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்கறேன், இங்க பாரு பில்லி சுனி வைக்கிறீங்க, வசியம் பண்றீங்க, எல்லாம் நான் ஓகே, எல்லாமே ஒத்துக்கிறேன், ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஒத்துக்கிறேன். ஒரு பொண்ணோட மனசை ஃபார்மேட் பண்ண முடியுமான்னு நான் கேட்கறேன். எவ்வளவு செலவாகும்? ஆனா என்கிட்ட உண்மையை சொல்லு. நானும் என்ன பத்தி தெரியும், அஸ்ட்ரோ பிருந்தாட்டி நீ பேசிட்டு இருக்க, என் க்ளோஸ் ஃப்ரெண்டு. நான் உன்ட்ட ஒரு அப்ரோச் பண்ணி கேட்கறேன், ஒரு பிரெயினை ஃபார்மேட் பண்ண முடியுமா, ஒரு விஷயத்த மறக்கடிக்க முடியுமா, அவங்க மனசு வந்து எரேஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாதுன்னு சொன்னான். நான் ஏன் உன்ட்ட போய் சொல்லலாம், கண்டிப்பா முடியாது அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொன்னான். ஆனா அதே மலர் மருத்துவம் நான் கேட்கிறேன், ஃபார்மேட் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. கடந்த கால பதிவுகளை மறக்கடிக்க முடியும். இதை விட வேற என்ன விஷயம், நம்ம வேற என்ன பெரிய விஷயம் வேணும்? நம்ம எல்லாருமே பாதிப்படைகிறது வந்து பழைய நினைவுகள், பழைய ஏமாற்றங்கள், பழைய தோல்விகள், பழைய வேதனைகள், பழைய நோய், பழைய இன்சல்ஸ். கடந்த காலத்துல வச்சுதான் நம்ம தொங்கிட்டே இருக்கோம். அதை தவிர நிகழ்காலத்துல வர்ற பிரஷர், அதனால இங்க கான்சென்ட்ரேட் இல்லாம இங்க வர்ற பிரஷர், எதிர்காலத்தை பத்தின பயம், முக்காலங்களுக்கு உண்டான தீர்வு அதுல இருக்கு. ட்ரஸ்ட் மீ. தேங்க்யூ சோ மச். அஸ்ட்ரோ பிருந்தா அகைன் ஃப்ரம் கோயம்புத்தூர். மலர் மருத்துவம் கன்சல்டேஷன் தேவைப்படுறவங்க பட்சத்துல எகெயின் சொல்லிடுறேன், இதுவும் பெய்டு கன்சல்டேஷன் தான். உலகத்துல ஃப்ரீயா கிடைக்கிற எதுவுமே நமக்கு பயன் தராது. இலவசமா எதுவுமே கிடைக்காது, கிடைக்க கூடாது. எனக்கா இருந்தாலும் சரி, உங்களுக்கா இருந்தாலும் சரி, அதுதான். தேங்க்யூ சோ மச்.
பின்னி அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன். பூர நட்சத்திரத்துக்கான கர்ம பதிவு பிளஸ் இந்த வாரம் நான் லைவ் வரதும் மாற்றம் இருக்காது. எப்ப வரேன்னு உங்களுக்கு முன்னாலே நான் போஸ்ட் போட்டுறேன். உங்களோட கோஆபரேஷனுக்கு மிக்க மிக்க நன்றி. உங்களால தான் நான் என்னைக்குமே, உங்களால தான் நான் இன்னைக்கும். தேங்க்யூ சோ மச் ஃப்ரெண்ட்ஸ். பை.